بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உண்மையான இறை விசுவாசிகள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிகு தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை சோதிக்கின்ற விதங்கள் குறித்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இரண்டு பக்கங்களை கொண்டது. அவனுக்கு எவ்வாறு மகிழ்ச்சி வருகிறதோ அதுபோன்று அவனுக்கு சோதனைகளும் வருவதுண்டு. இது அல்லாஹு தஆலாவுடைய இறை நீதியாக இருக்கிறது. எந்த மனிதனும் அவன் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழுகிறான் என்ற நிலை இல்லாமல் சில போது அவனுக்கு கவலைகள், துக்கங்கள், சோதனைகள் இது போன்றவைகள் அவனை அணுகுவதை அல்லாஹு தஆலா இயற்கையாக எங்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸை உங்களுக்கு இந்த ஹுத்பாவின் உரையினூடாக உங்களுக்கு விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதா வலா கம்மின் ஹத்த ஷௌகா யுஷாக்குஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வகையான சோதனைகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த 7 வகையான சோதனைகளின் போது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அவன் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸிலே மிக அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக இன்னும் பல ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாபி என்கிற வார்த்தையை சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பம், இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோன்று அவனுக்கு ஏற்படுகின்ற நோய், அதுபோன்று அவனுக்கு ஏற்படுகின்ற துக்கம், அவனுக்கு ஏற்படுகின்ற கவலை, அவனுக்கு ஏற்படுகின்ற நோவினை, அவனுக்கு ஏற்படுகின்ற மனவேதனை, அதே போன்று அவனுக்கு ஏற்படுகின்ற தைக்கக்கூடிய முட்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வகையான சோதனைகளை எங்களுக்கு இந்த ஹதீஸினூடாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். சரி, இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது நாம் ஏற்கனவே சொன்னதை போல 2 பக்கங்களை கொண்டிருக்கிறது.
அவனுக்கு இன்பம் வருகிறது போன்று அதே நாளிலே அவனுக்கு துன்பமும் நேரும். அவனுக்கு சந்தோஷம் வருகின்ற பொழுது அதே நாளிலே அவனுக்கு கவலைகளும் அவனை ஆட்கொள்ளும் என்கிற செய்தியை நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே, குர்ஆனிலே, ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்ற இந்த 7 வகையான சோதனைகள், 7 வகையான இந்த சோதனைகளின் போது ஒரு மூமின் எவ்வாறான நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும், இவ்வாறு வருகின்ற இந்த சோதனை மூமினுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை ஈட்டி கொடுக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருமாக இருந்தால் அந்த சோதனைகள் அவனுக்கு நன்மைகளாக மாறுகிறது. நன்மைகளாக அல்லாஹ் தஆலா அவனுக்கு இந்த சோதனைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், இன்னும் பல வகையான ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த சோதனையின் போது, கவலைகளின் போது, நோயின் போது, துக்கத்தின் போது, மனவேதனையின் போது, இது இல்லாத இன்னொரு சோதனைகள் வருகிற பொழுது ஒரு மூமினுக்கு அது எவ்வாறு நலவாக அமையும் என்றால் அவன் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறான். என்ன அந்த நிபந்தனை? இந்த சோதனைகளின் போது அவன் மனம் தளராது பொறுமையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதைத்தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்ப சோதனைகள் வருகிற பொழுது அந்த சோதனையிலே அவன் பொறுமையோடு, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, அல்லாஹ் தஆலா என்னை சோதிக்கிறான், நான் இதிலே பொறுமையோடு இருக்க வேண்டும், மனம் தளர்ந்துடக்கூடாது, என்னுடைய எதிர்ப்பலைகளை தெரிவிக்க கூடாது என்று ஒரு மூமின் நினைக்கின்ற பொழுது இந்த சோதனைகள் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே நாங்கள் இன்றைக்கு சிறிய கவலை எங்களை ஆட்கொள்ளுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? பதறி விடுகிறோம், நாங்கள் ஆவேசப்பட்டு விடுகிறோம், இந்த கவலைகளை யாரிடத்திலேயாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் ஈமானிலே பலகீனமானவர்கள், ஈமானிலே குறையுள்ளவர்கள், ஈமானை பற்றி சரியாக அறியாதவர்கள் தன்னை மாய்த்து கொள்ளுகின்ற ஒரு துக்ககரமான, ஒரு மோசமான ஒரு செயலுக்கு கூட அவர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மோமினை பொறுத்தளவிலே கலா கதிரை பற்றி சரியான நம்பிக்கை அவனுக்கு இருக்குமாக இருந்தால், இது எல்லாமே அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை, இந்த சோதனையின் போது நான் பொறுமையோடு இருக்க வேண்டும், அதை நான் சகித்துக் கொள்ள வேண்டும், இதை நீக்குவதற்கான என்ன வழிகளை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் நான் கையாள வேண்டும் என்று நினைத்து பொறுமை காப்பானாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இந்த நோய், கவலை, துன்பம், மனவேதனை இது போன்றவைகளுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மூமினுக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கிறான் என்ற செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை என்பது அழகான ஒரு குணம், ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான குணம். இந்த குணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். இந்த உலகத்திலே இதுபோல பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள் வருகிற பொழுது அவன் அதை தாங்கிக் கொள்ளுகிறானே, அதை பொறுத்துக் கொள்ளுகிறானே, பொறுமையோடு எதிர்கொள்ளுகிறானே, அல்லாஹ் தஆலாவிடத்திலே முழுமையாக அதை பொறுப்பு சுமத்தி விடுகிறானே, இப்படியான பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் தஆலா பிகைரி ஹிசாப், நாளைக்கு மறுமையிலே நிறைவான கூலி, அளவு கடந்த கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நமக்கு தொழில் இல்லை என்றால், குடும்பத்திலே பிரச்சனை என்றால், வாழ்வாதாரத்திலே பிரச்சனை என்றால், அல்லது எங்களுக்கு ஒரு கவலை என்றால், நாங்கள் சோதிக்கப்படுகிறோம் என்றால், இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? அவனுடைய லைஃபை பாருங்கள். பதட்டப்படுகின்ற அல்லது ஆவேசப்படுகின்ற, ஆத்திரப்படுகின்ற, மற்றவர்களை கொட்டி தீர்க்கின்ற ஒரு நிலைக்கு சிலர் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா யாருக்கு அருள் செய்தானோ, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை கொண்டு யாரெல்லாம் சூழ்ந்து கொண்டானோ அவர்களை தவிர அவர்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள், சகித்துக் கொள்கிறார்கள், அதை மனமோர்ந்து ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே உள்ளது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதனை என்ன செய்கிறான்? நலவாக மாற்றி விடுகிறான் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்,
வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமுல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். நாங்க சிலரை சோதிச்சு பார்ப்போம். ஏன் சோதிச்சு பார்ப்போம்? உங்களிலே யார் போராளிகள், உங்களிலே யாரெல்லாம் பொறுமையாளிகள் என்பதை பிரித்தறிந்து கொள்வதற்காக இது போல சோதனைகளை உங்களுக்கு வரும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமைச்சவர்களே, நாங்கள் ஒரு விஷயத்தை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அந்த விடயம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு மூமினுக்கு சோதனைகள் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்மைகளை இரட்டிப்பாக கொடுப்பான். சோதனைகள் அதிகரிக்க அதிகரிக்க, சோதனைகள் கூட கூட இவன் பொறுமையோடு இருக்கிற பொழுது அந்த சோதனைக்கு ஈக்குவலான அல்லாஹு தஆலா நன்மைகளை அவனுக்கு கொடுக்கிறான். எனவே எந்த அளவுக்கு சோதனைகள் ஒரு மூமினை வருமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நன்மைகளை கொடுப்பான் என்கிற அந்த அடிப்படை செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அதுமல் ஜஸாயி ம அதுமில் பலாயி வ இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். ஒரு மனிதனுடைய சோதனைக்கு ஏற்ற அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான். ஒரு மனிதனை அல்லாஹ் விரும்பினால் அவனை அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப சோதனை என்பது என்ன? அல்லாஹு தஆலா ஒரு மூமினுக்கு கொடுக்கிற ஒரு முஹப்பத். அல்லாஹ் சோதித்து பார்க்கிறான், எனது அடியான் எந்த அளவுக்கு அவருடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறான், பொறுமையோடு இருக்கிறான், நல்ல குணம் படைத்தவனாக இருக்கிறான், இதை என்னிடத்திலே முறையிடுகிறான் என்று ஒரு மோமின் தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக அளவீடு செய்கிற பொழுது, சரியாக நிலைநிறுத்துகிற பொழுது அல்லாஹு தஆலா அவனை என்ன செய்கிறான்? சோதிப்பதனால அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளமாக சொன்னார்கள். அதே போல அந்த நேரத்தில் அவன் என்ன செய்ய வேண்டும்? ஃபமன் ரதிய ஃபலஹுர் ரிதா. இந்த சோதனைகளை அவன் தாங்கிக் கொண்டால், இந்த சோதனைகளை அவன் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டால், அவன் அதிலே பொறுமையோடு இருந்து கொண்டால் அல்லாஹு தஆலா அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். இது முஸ்லிம் இது திருமிதி என்கிற நூலிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனுடைய அடுத்த செய்தியாக சொல்கிறார்கள், வமன் சஹித ஃபலஹு சஹத். யாரெல்லாம் ஆத்திரப்படுகிறார்களோ, கோபித்துக் கொள்கிறானோ, இன்றைக்கு ஒரு மூமின் ஒரு மனிதன் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், எல்லாமே அல்லாஹ் தஆலா எனக்கு தான் அந்த சோதனையை தர்றான், ஏதோ வேற யாருக்குமே சோதனை இல்லைங்கிற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு இவர் என்ன சொல்கிறார்? எனக்கு மட்டும்தான் இந்த சோதனை, எப்பொழுதுமே சோதனை, நான் என்ன எதிர்பார்க்கிறது நடக்கவில்லை, நான் கேட்பது கிடைப்பதில்லை என்று இவன் என்ன சொல்கிறான்? சோதனைகள் ஏதோ இவருக்கு மாத்திரம் எழுதினது மாதிரி என்ன செய்கிறார்? தன்னுடைய வாய் வார்த்தைகளை பேசிக்கொள்வதை விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த நிலைப்பாட்டாக இருந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தளவிலே பொறுமையோடு இருக்க வேண்டும், பொறுமையோடு அதை என்ன செய்ய வேண்டும்? அவன் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு சோதனைகள் என்பது பொருளாதாரத்திலே சோதனைகள் வரலாம், எங்களுடைய பிள்ளைகளிலே சோதனைகள் வரலாம், எங்களுடைய வியாபாரத்திலே சோதனைகள் வரலாம், எங்களுடைய தோட்டந்துறவுகளிலே சோதனைகள் வரலாம், எங்களுக்கு நேசமானவர்களை அல்லாஹு தஆலா கைப்பற்றி அதனூடாக அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பான். சோதனைகள் எவ்வாறு வந்தாலும் ஒரு மூமினை பொறுத்தவரை கலா கதருடைய விஷயத்திலே அல்லாஹ் நிர்ணயித்தது மட்டும்தான் என்ன செய்யும்? நடக்கும் என்கிற அந்த நம்பிக்கையில் அவன் இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் எங்களுக்கு என்ன செய்கிறது? சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, அஜபல் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய அனைத்து அம்சங்களும் ஆச்சரியமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர். ஏனென்று சொன்னால் அவனுடைய எல்லா விஷயங்களும், அவனுடைய சகல விஷயங்களும் என்ன செய்கிறது? அனைத்துமே நன்மையாக இருக்கிறது. வைன் அசாபத்துஹு லர்ராவுன், என்ன செய்கிறான்? அவனுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டால், சோதனைகள் ஏற்பட்டு விட்டால் அவன் என்ன செய்கிறான்? பொறுமையோடு இருக்கிறான். அல்லாஹு தஆலா அந்த பொறுமையின் ஊடாக அந்த தீங்கை, அந்த சோதனை அல்லாஹு தஆலா நலவாக மாற்றி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு சொல்லி காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தனியான சிறப்பு யாருக்கு மாத்திரம்? மூமின்களுக்கு மாத்திரம் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே பலமான ஈமான் உள்ளவன், அல்லாஹு தஆலா மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன், மறுமை நாளை குறித்து, சொர்க்கத்தை குறித்து, நரகத்தை குறித்து, கலா கதரை குறித்து, விசாரணையை குறித்து யாரெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ
அந்த நம்பிக்கையுடைய மூமினுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற விசேடமான தன்மை, விசேடமான பண்பு என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுக்கு சோதனைகள் வருகிற பொழுது இந்த சோதனைகளில் இருந்து நாங்கள் எவ்வாறு விடுபட வேண்டும், இதை எவ்வாறு சாதனைகளாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அந்த அணுகுமுறையை நாங்கள் பயன்படுத்தாமல் இன்றைக்கு சில நேரங்களிலே பொதுவாக மனம் விரும்பி கவலைப்பட்டு தன்னுடைய ஆத்திரங்களை கொட்டி தீர்க்கின்ற அல்லது மனவேதனைகளை கொட்டி தீர்க்கின்ற மக்களை இன்றைக்கு நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். சில நேரங்களிலே சிறிய பிரச்சனை, நாங்கள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் பூதாகரமாக ஆக்கி விடுகிறோம். சில நேரங்களிலே அந்த பிரச்சனைகளை பெரிய பிரச்சனைகளாக எடுத்துச் செல்லுகின்ற மக்களை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் ஒரு விடயத்தின் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு என்ன சோதனைகள், என்ன பிரச்சனைகள், என்ன கவலைகள், என்ன நோய்கள் எது வந்தாலும் முதலாவது நாங்கள் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்தில் நாங்கள் அதை ஒப்படைப்போம், அவனிடத்திலே முறையிடுவோம், அல்லாஹு தாலாவிடத்திலே உதவி கேட்போம். அல்லாஹு தாலா அந்த சோதனையில இருந்து என்ன செய்வான், எங்களை அல்லாஹு தாலா வெளியேற்றி விடுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு 7 விதமான சோதனைகளை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இந்த அடையாளங்கள் என்பது, சோதனைகள் என்பது 7 மாத்திரமல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஈமானுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பல வகையான சோதனைகள் வரலாம், பல வகையான எதிர்ப்பலைகள் வரலாம், பல வகையான கவலைகள் வரலாம். சிலருக்கு சில சிறிய கவலைகளை கூட தாங்க முடியாத மனமுள்ளவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் எவ்வளவுதான் கவலைகள் வந்தாலும் தன்னை ஒரு மகிழ்ச்சிகரமானவனாக, தன்னை ஒரு நல்லவனாக, தன்னை ஒரு திடகாத்திரமானவனாக மக்கள் மத்தியிலே அடையாளப்படுத்துகின்ற மன தைரியசாலிகளும் என்ன செய்கிறார்கள், நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முஃமினுடைய எல்லா அம்சங்களும் அவனுடைய முழு வாழ்க்கையும் நன்மைகளாக அமைகிறதாக இருந்தால் பொறுமைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த பொறுமையின் ஊடாக தீமைகளை அல்லது சோதனைகளை நாங்கள் நன்மைகளாக மாற்றுகின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே இந்த வகையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பம், அவனுக்கு ஏற்படுகின்ற நோய், அவனுக்கு ஏற்படுகின்ற கவலை, அவனுக்கு ஏற்படுகின்ற மனவேதனை, அவனுடைய கால்களிலே தைக்கின்ற முட்களாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதனூடாக அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் தூய்மையாகிறதாக இருந்தால் இந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி, அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு இதை அணுகச் சொன்னார்களோ அந்த விதத்தில் நாங்கள் அணுகுவோமாக இருந்தால் எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு ஒரு நல்ல மனிதனாக, ஒரு தூய்மையானவனாக, பாவம் இல்லாதவனாக அவன் மாறுவதாக இருந்தால் அவன் இந்த நடைமுறைகளை, இந்த சோதனைகளின் போது அவன் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருமறையோடு உள்ள தொடர்பை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளை நாங்கள் அடிக்கடி எங்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் நாங்கள் பேசிக்கொள்வோம். பிரச்சனைகள் என்பது மனிதனுக்குத்தான். எனவே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை இஸ்லாம் எவ்வாறு சொல்லி இருக்கிறது என்பதை நாங்கள் உலமாக்களை, அறிஞ பெருமக்களை அணுகி நாங்கள் இந்த பிரச்சனைக்கு இஸ்லாத்தில் என்ன தீர்வு இருக்கிறது, இதில் இருந்து நான் எவ்வாறு விடுபட முடியும், இதில் இருந்து நான் எவ்வாறு வெளியேறுவது என்கிற விடயங்களை அவர்களிடத்தில் அணுகி கேட்டால் நிச்சயமாக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தீர்வுகளை அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்துவார்கள். நாங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து, கவலைகளில் இருந்து, துக்கங்களில் இருந்து, சோதனைகளில் இருந்து நிச்சயமாக அல்லாஹு தஆலா இன்றில்லாவிட்டாலும் இன்னும் சில நாட்களுக்கு பிறகாவது அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த சோதனையிலிருந்து சரியான விடிவை தருவான். அந்த விடிவை பெற்ற மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட ஹதீஸிலே முதலாவதாக சொல்கிறார்கள் நஸப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நஸப் என்கிற இந்த வார்த்தையை பொறுத்தளவிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற அனைத்து வகையான துன்பங்களையும் குறிப்பதற்குரிய வார்த்தைகளாக அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த துன்பம் பெரிதாக இருந்தாலும் சிறியதாக இருந்தாலும் அதன் ஊடாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஒரு முஸ்லிமை ஒரு மோமினை சோதித்து பார்க்கிறான். அவன் பொறுமையோடு இருக்கிறானா, மறுமையை அதற்குரிய கூலியை எதிர்பார்க்கிறானா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதை அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எதிர்பார்க்கிறான். இரண்டாவது சொன்னார்கள் வசப். வசப் என்றால் நோய். அது என்ன வகையான நோயாக இருந்தாலும் சரி, நோய்களிலே தீராத நோய் இருக்கிறது, பயங்கரமான நோய் இருக்கிறது, தலைவலி போன்ற சிறிய சிறிய நோய்கள் இருக்கிறது. என்ன நோய் வந்தாலும் அல்லாஹு தஆலா அந்த மோமினை சோதித்து பார்க்கிறான். அந்த மோமினை அல்லாஹு தஆலா அந்த மோமினுக்கு நலவை நாடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா நோயை கொடுத்து பார்க்கிறான். ஏன் நோயை கொடுக்கிற பொழுது நோயினூடாக அவனுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, நோயினூடாக அவனுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது, அவனை அல்லாஹு தஆலா தூய்மையாக்க விரும்புகிறான் என்கிற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தாஊன் என்கிற நோயை பற்றி கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅக்பர நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னஹு கான அஸாபன் யபஅஸுஹுல்லாஹு அலா மன் யஷா. இந்த தாஊன் என்கிற நோய் அல்லாஹு தஆலா யாரையெல்லாம் அழிக்க நினைக்கிறானோ அவர்களுக்குரிய அதாபாக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அனுப்பி விடுகிறான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஜாலஹுல்லாஹு ரஹ்மத்தன் லில் முஃமினீன். இந்த நோய் மூமின்களுக்கு ரஹ்மத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹு தஆலா ஒரு நோயை தருகிற பொழுது மூமினுக்கு ஏன் கொடுக்கிறான்னு சொன்னால் அவனுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா கழுவ நினைக்கிறான், பாவத்தை அழிக்க நினைக்கிறான், அவனை தூய்மைப்படுத்த நினைக்கிறான். சிலரை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அவர்களுக்குரிய அதாபாக அல்லாஹு தஆலா அனுப்ப கொடுக்கலாம். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தளவிலே அவன் பொறுமையோடு அதை அணுகினால், பொறுமையோடு அதை சகித்துக் கொண்டால் அல்லாஹு தஆலாவிடத்தில் முழுமையான ஃபரஜை, முழுமையான அல்லாஹ் விடிவை அவன் எதிர்பார்ப்பானாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு அதை நன்மையாக மாற்றி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபலைஸ மின் அப்தின் யகஉ தாஊனு ஃபயம்குது ஃபீ பலதிஹி சாபிரன் யஅலமு அன்னஹு லன் யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு இல்லா கான லஹு மிஸ்ல அஜ்ரி ஷஹீத். இந்த நேரத்திலே இந்த தொற்று நோய், இது போன்ற நோய்கள் ஒரு ஊரிலே பரவுகிறது என்றாலும் ஒரு மூமின் என்ன நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவன் எதை நாடி இருக்கிறானோ அது மட்டும்தான் நடக்கும். அல்லாஹு தஆலா எனக்கு வரும் என்று சொன்னால் இந்த ஊரில் இருந்தாலும் இந்த நோய் வரும், நான் வெளியே சென்றாலும் இந்த நோய் வரும் என்கிற மனோநிலையில் அவன் என்ன செய்ய வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான பிரச்சனைகளை கண்டு விரண்டோடுகின்ற மனோநிலையிலே நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. அதை விட்டு தூர விலகி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, நாங்கள் அதை திட்டி தீர்த்து அல்லது எங்களுடைய வாய் வார்த்தைகளை கடினமான வார்த்தைகளாக படைத்த ரப்புல் ஆலமீன் ஏசுகின்ற படைத்த ரப்புல் ஆலமீன் நோவினைப்படுத்துகின்ற வார்த்தை பிரயோகங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த நோய்களை எல்லாம் மோமின்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக, அருளாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனைகளை அணுகுவது முறை தவறி அணுகக்கூடிய மக்களை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஆண்களை விட பெண்கள் இந்த விடயத்திலே மிக வித்தியாசமான கோணத்தில் அவர்கள் அணுகுவதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் சில தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய தொல்லைகள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கையிலே வாழ்வாதாரத்திலே கஷ்டம் ஏற்படுகிற பொழுது சொல்வார்கள், என்ன
எனக்கு எப்பொழுது மரணம் வருமோ அப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி என்று பெண்கள் தாய்மார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிறோம். இதை பொறுத்தளவிலே மரணத்தை எதிர்பார்க்கின்ற மரணத்தை வேண்டுகின்ற அந்த மக்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்போமாக இருந்தால் அதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது? அழகான வழிகாட்டலை சொல்கிறது. லா யதமன்ன அஹதுகுமுல் மௌத, உங்களிலே யாருமே எனக்கு மௌத் வரணும், எனக்கு மௌத் வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். மின் துர்ரின் அசாபகோ, தனக்கு நேர்ந்த ஒரு சோதனையினால, தனக்கு நேர்ந்த ஒரு நோயினால, தனக்கு நேர்ந்த ஒரு கஷ்டத்தால, ஒரு துன்பத்தால எனக்கு மரணம் வந்தால் நல்லா இருக்குமே என்று நீங்கள் ஒருத்தரும் அவ்வாறு எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் அப்படி எதிர்பார்க்கிறதாக இருந்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அபு ஃபல் யகுல் அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்துல் ஹயாத்து கைரன் லி, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழுவது நலவென்று சொன்னால் எனக்கு வாழவை என்று நாங்கள் சொல்ல வேண்டும். இல்லது மரணிப்பது தான் எனக்கு நலவு என்று சொன்னால் யா அல்லாஹ் என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விடு என்று இவ்வாறு தான் ஒரு மூமின் பிரார்த்திக்க முடியுமே தவிர எல்லா விடயங்களுக்கும் அது என்ன செய்கிறது? எனக்கு அவசரமாக மரண வேண்டும், எனக்கு அவசரமாக அழிவு வர வேண்டும், நான் கபரில் போயிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கிற இந்த அங்கலாய்ப்புக்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே நாங்கள் வாழுவதனால் நலவா அல்லது கெடுதியா என்பதை தீர்மானிக்கின்ற ஆற்றல் எங்களை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் இருக்கிறது. அதை மறைவான விஷயங்களை அறிந்தவர் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறார். எனவே அவரிடத்திலே ஒப்படைப்போம். அவன் அல்லாஹு தஆலா விரும்பினால் உயிர் வாழ வைப்பான், விரும்பினால் எங்களுடைய உயிர்களை அல்லாஹு தஆலா கைப்பற்றுவான் என்கிற செய்தியை இந்த ஹதீஸின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மூமினை பொறுத்தளவிலே அவனுடைய ரோட்டிலே பாதையிலே நடந்து செல்கிறான். நடந்து செல்லுகின்ற வேளையிலே அவனுடைய பாதத்திலே காலிலே ஒரு சிறிய கல்லு அல்லது ஒரு சிறிய முள்ளு குத்தி விட்டால் கூட அதன் ஊடாக அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்கிற இறைவனுடைய இரக்கத்தை, இறைவன் எங்கள் மீது கொண்டிருக்கிற அளவு கடந்த அன்பை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறதா இல்லையா? எங்களுக்கு முள்ளு தைக்குது, எங்களுடைய காலிலே ஒரு கல்லு குத்துகிறது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறானா இருந்தால் எப்படியான பல வகையான கட்டங்களை தந்து அல்லாஹு தஆலா நாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறது மிக அரிது. நாங்கள் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்துகிறோம்? எங்களுடைய பாவத்தை முறையிடுகிறோம், எங்களுடைய பாவத்திலே இருந்து மீட்சி பெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இதை விட அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளின் போது ஒரு மனிதன் பொறுமையோடு இருந்தால் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய பாவத்தை கழுவுவதற்கான, பாவத்தை இல்லாமலாக்குவதற்கான, ஒரு மனிதனை தூய்மையானவனாக மாற்றுவதற்கான எல்லா வழிகளையும் இஸ்லாம் எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களிலே பாதையோரங்களிலே கிடக்கின்ற பொருட்களை அகற்றுவதை சதக்கா என்று இஸ்லாம் சொல்கிறது, எங்களுக்கு ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்கிறது. எனவே கற்களோ முட்களோ மற்ற பாதைசாரிகளுக்கு இடையூறு செய்யக்கூடிய எது கிடந்தாலும் அதை அகற்றுகின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும், அதை ஓரத்திலே தூக்கி போடுகின்ற மக்களாக மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மழை காலங்களிலே சில நேரங்களிலே சில வீதியோரங்களிலே தண்ணீர் தேங்கி நிற்கும். அந்த நேரத்திலே யாராவது தண்ணீருக்கு பக்கத்தால் நடந்து வருகின்ற பொழுது நாங்கள் வாகனத்தை வேகமாக ஓட்டி அதன் ஊடாக தண்ணீரை மற்றவர்களுக்கு நாங்கள் தெரிச்சு அவரை மனவேதனைப்படுத்துவோமாக இருந்தால் அவருடைய சாபத்துக்கு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும், அவருடைய எச்சரிக்கைக்கு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே ஒரு டிரைவராக இருக்கிறவர் நிதானமான விஷயத்தை கையாள வேண்டும். ஒரு மூமியினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டுமோ அது மாதிரி நான் அந்த நேரத்தில் நடந்து செல்லுகிற பொழுது வேறு ஒருவர் அந்த தண்ணீரை எனக்கு அந்த வாகனத்தினூடாக பாய்ப்பாராக இருந்தால் நான் எவ்வளவு ஆத்திரப்படுவேன், எவ்வளவு கவலைப்படுவேன், எவ்வளவு கஷ்டப்படுவேன், எவ்வளவு திட்டி தீர்ப்பேன். அதே மாதிரி தான் மற்ற சகோதரன் என்கிற அந்த நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த சோதனைகளின் போது நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலேயே அதற்கான விடிவை கேட்போம், பொறுமையோடு இருப்போம், சகிப்புத்தன்மையோடு இருப்போம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டான் என்கிற மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் இருப்போம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களாக நல்லவர்களாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா நிரந்தர சொர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக இந்த நன்மைகளின் ஊடாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி அருள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த நேரத்திலே இந்த பொறுமை என்கிற பண்பு ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. சில நேரங்களில் சில சகோதரர்கள் சிறிய விடயங்களுக்கு கோபப்படுகின்ற மனோநிலை இருக்கும். எல்லோருமே ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல.
என்றாலும் நாங்கள் முடிந்த அளவுக்கு எங்களுடைய கோபத்தை விழுங்கி நாங்கள் பொறுமையாளர்கள் தான், அல்லாஹ் தஆலாவிடத்திலே கூடிய எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் என்கிற அந்த மனோநிலை உள்ள நல்ல மூமின்களாக இறை விசுவாசிகளாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். அதுக்கு அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியர்ல வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.